நட்புங்கிறது லைப்ரரியில் கிடைக்கிற புக்கு மாதிரி, அதை யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் காதலுங்கிறது நம்ம எழுதுகிற டைரி மாதிரி, அதை எழுதினவங்க மட்டும்தான் படிக்க முடியும். அதை கொண்டு போய் லைப்ரரியில் வச்சு அடுத்தவங்க படித்தா அசிங்கமாயிடும். பொண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி புருஷனோட அனுப்பிட்டு கண் கலங்கி நிற்கிறதோட மட்டும் பெத்தவங்க கடமை முடிஞ்சிருதில்ல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மறுபடியும் பெத்தவங்க கிட்ட திரும்பி வந்தா அவ கண்ணீரை தொடச்சி ஆறுதல் சொல்றதுக்கும் தயாரா இருக்கணும். வரப்போறவனை ஏமாத்தாம கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்துவானான்னு நல்லா யோசிச்சு முடிவெடு. இல்லைன்னா எதிர்காலத்தில் நீ அழறதுக்கு கண்ணீர் இருக்கும், ஆனால் அதை துடைக்க கை இருக்காது. சிவா, நான் கிளம்புறேன். சாரி. எதுக்கு?